ஹலோ கைஸ், வெல்கம் டு Deekshi Homes. இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இங்கே ஒரு சைட்டில் வந்து வெதரிங் பண்ண போகிறோம். ஸோ செங்கல் ஜல்லி போட்டு ஓடு போட போகிறோம். அது எப்படி பண்ணலான்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெதரிங் வந்து எதுக்காக போடுறான்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில் காங்கிரீட்டோட ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இன்னொன்று, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வெயில் டைமில். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டு கேசஸ் வந்து ப்ளஸ் வந்து ரெயின் வாட்டர் நம்ம மழை பெய்ய சொல்ல தண்ணி ஊற்றி வெளியில் போகணும். ஸோ இப்போ நம்ம மொட்டை மாடியை பேராக விட்டுட்டோன்னா அது தண்ணி தேங்கி பின்னால் வந்து அது ரூஃபில் ஊறி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 3 காரணங்கள்னால போடுறோம். ஸோ இப்போது அது எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். செங்கல் ஜல்லியை வந்து மொட்டை மாடி ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பரப்பி கொட்டியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த பட்டன் மார்க்ஸ் காட்டுறேன் பாருங்கள், லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இது வழியாக வெளியில் போகுது அவுட்லெட், அதுதான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டுக்கு போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பட்டன் மார்க் சைடில் இருக்கிறதுலாம். அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம செங்கல் ஜல்லியை சுண்ணாம்போடு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து லேயரிங் மாதிரி போட்டுட்டு வரணும். ஸோ அது போட்டதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா வந்து திம்ஸ் போட்டு கட்டை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அடிச்சுக்கணும். ஒரு டெம்பரரி அடித்து ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கடுக்கா வெல்லம்னு சொல்லிவிட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணியில் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி அதை ஃபுல்லாக ஊற்றி நம்ம கையிலே வந்து மேனுவலாக வந்து பீட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ பீட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா வந்து ஃபைனாக சாப் ஆன மாதிரி இருக்கும், நல்லா செட்டிலாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு டேரெக்டாக வந்து மாட்டுற மேலே வந்து அதாவது கலவையை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம வந்து ஓடு போட முடியும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ப்ராசஸ்ஸு. ஸோ அந்த கலவையில் வாட்டர் ப்ரூஃப் போடுவோம், சுண்ணாம்பு போடுவோம். அது போக வந்து இந்த ஃபினிஷ்லேயே வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் வந்து ஒரு வாட்டர் ரிப்பலண்ட் மெட்டீரியல் மாதிரி லீக் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ அது மாதிரி போட்டு பண்ணலாம். ஹெட்ரூம் மேலேயே வந்து நம்ம வெதரிங்காக ப்ரொவிஷன் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வெதரிங்கோட ப்ராசஸ். வெதரிங் போடுற சொல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் கண்டிப்பாக வந்து 95% கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வெதரிங் தேவையா, எவ்வளோ நாளில் வீடு மறுபடியும் கட்ட போகிறீங்கன்றதை யோசித்து வெதரிங் போடணும். ஏன்னா அதில் வந்து ஒரு 50 to 1 lakh 2 lakhs செலவு பண்ணலாம் ஏரியாவை பொறுத்து. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க வேணுமான்றதை. இன்னொன்று, வெதரிங் போடுறீங்கன்னா அந்த பேராபட் ஹைட்டை வந்து முன்னாடியே வந்து ஹைட்டாக போட்டுக்கோங்க. என்னோடய கேஸில் வந்து நான் 3.5 feet போட்டிருக்கேன். ஸோ 1/2 feet வெதரிங் ஏறினா கூட நம்மளுக்கு 3 feet கண்டிப்பாக சாலிடாக கிடைக்கும். ஸோ அந்த ஒர்க்கு வந்து முன்னாடியே நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணணும். நிறைய பேர் அது பண்ணாமல் விட்டுடுறீங்க. ஸோ இது வேறு ஒரு சைட்டில் உங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டேஜ்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கேன். ஏன்னா அந்த சைட்டில் இன்னும் வந்து நம்ம ஓடு போட ஆரம்பிக்கல. இந்த சைட்டில் ஆக்சுவலி ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ ரெனோவேஷன் ஒர்க் வர்றதுக்கு காரணமானது வந்து இவங்க ஓடு போடாமல் விட்டுட்டாங்க. அதனால் வாட்டர் லீக் ஆகி ரூஃபில் வந்து ஆல்ட்ரு ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. கம்பி தெரிகிற அளவுக்கு காங்கிரீட் கொட்டி போயிருந்தது. ஸோ அதை சரி பண்ணி ரிப்பேர் ஒர்க் பண்ணி இப்போ வெதரிங் போட்டுட்ருக்கோம். இந்த ஒர்க்கை நீங்கள் முன்னாடி பண்ணாமல் விடுறதுனால தான் அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இப்போ இந்த சைட்டில் வந்து எப்படி போடுறாங்கன்னு காட்டியிருக்கேன். ஸோ நூல் கயிறு வச்சு நம்ம கரெக்டாக அது மார்க் தெரியுது பாருங்கள். அது மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணிக்கணும். அலைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நடுவில் கேப் எவ்வளோ வேணுமோ, ஸோ 1/2 inch வேணும்னா 1/2 inch வச்சுக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கேப்ஸ் விட்டுட்டு ஈவனாக வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். ஸோ ஸ்கட்டிங் வந்து நாளைக்கு ஒட்டுவாங்க. ஸோ ஒரு 45 degree ஆங்கிளில். அதை நான் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒயிட் டைல் ஓட்ட சொல்ல உங்களுக்கு அது காட்டுறேன். ஒயிட் டைலுக்கும் க்ளே டைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அட்வான்டேஜஸ் பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.